டிரான்ஸ்பரண்ட் ப்ராக்டிஸ் கிரியேட். ஆக்சுவலா இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பேங்கோ இல்லை ஒரு ஃபினான்ஸோ, ஓகேங்களா, எக்ஸாம்பிள். ஸோ ஃபினான்ஸ் அப்படின்னா ஒரு முத்தூட் மணப்புறம் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு கஸ்டமர் உள்ள வராரு, நகையை வச்சு எனக்கு ஒரு 25,000 கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. ஸோ வட்டி சொல்லிடுறாங்க, இவ்வளோ வட்டிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம 6 மாசம் ஆயிடுச்சு, நம்ம வந்து வட்டி கால்குலேட் பண்ணி அவர் அசலும் வட்டியும் கட்டிடுறாரு. கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு ஒரு நோட்டீஸ் வருது. என்ன நோட்டீஸ்னா, நகையை ஏலம் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்கோ ஃபினான்ஸோ வந்து நோட்டீஸ் அனுப்புறாங்க. அவருக்கு உடனே ஜர்க்கு, என்னடா இது, அசலும் கட்டிட்டோம் வட்டியும் நம்ம கால்குலேட் பண்ணி கட்டிட்டோமே, என்னடா இது அப்படின்னு அவர் யோசிக்கும் போது போய் விசாரிக்கிறாரு. அப்ப சொல்றாங்க, அதாவதுங்க நீங்க ரெண்டும் கட்டிட்டீங்க, பெனால்ட்டி நீங்க கட்டாம விட்டீங்க, பெனால்ட்டி இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கணும்ல சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு விஷயம் தெரிய வருது. ஸோ ஏலம் விடுற அன்னைக்கு அது தெரியும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அந்த சமயம் காசு இல்லாம கூட போகலாம். ஸோ என்ன பண்றது தெரியாம ஏலம் போனாலும் போயிடலாம் வரணும் நகை இல்லை. இது ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு இடத்துல கவர்மெண்ட் பேங்க்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போனோம்னா, தம்பி இது எப்படி எழுதுறதுனே தெரியாதுப்பா, எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லி எழுதி ரேக வைப்பாங்க, கையெழுத்து பிரகாரம் ரேக வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேரும் மாட்டி கிடைக்கிறாங்க. எப்படின்னா, அவங்ககிட்ட ஒரு நகை இருக்கும், போவாங்க, எனக்கு இந்த நகைக்கு ஒரு 10,000 கிடைக்குமா அப்படின்பாங்க. அவர் வேல்யூ பண்ணிட்டு கடைக்கு பாட்டி அப்பா பணம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நீங்க ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அமௌண்ட் கட்டுங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சொன்ன அமௌண்ட் எடுத்துட்டு போய் கட்டுவாங்க. ஸோ கட்டினா சேம் பிரச்சனை வருது. உங்க நகை பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு வந்துருச்சு, அபராதம் கட்டணும் அப்படின்ற சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒன்றும் தெரியாதவங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் பிரேக் பண்ணுது. எப்படி பிரேக் பண்ணுதுன்னு சொல்றது கேளுங்க. அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி ஊத்துனா எப்படி தெளிவா இருக்கு, தெளிவா இருக்கு, அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வந்து கோல்டு லோன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அசல், எவ்வளோ வட்டி, ஸோ இத்தனை நாள் கழிச்சு கட்டினா எவ்வளோ பெனால்ட்டி, டேட்டு, லொசுக்கு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். அது படிக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்க தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு டிரான்ஸ்பரண்டா அவங்களுக்கு தெளிவா எடுத்துரைக்கணும். அது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ஆணித்தனமா சொல்லுதுங்க.